இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்னியாகுமரியில் தான் இருக்குது. ஏன்னா பெங்களூரில் வந்து ஒரு 15 நாள் லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து பைக்கில் கிளம்பி நான் வந்து ஊருக்கு கன்னியாகுமரி வந்துட்டேன். ஸோ அது வந்து நான் வந்து பைக் ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டுறதை பார்த்துட்டு மோட்டோ விளாகிங் வருமானு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் கண்டிப்பாக வந்து மோட்டோ விளாகிங் வராது, ஏன்னா எடுக்கலை. நிறைய வாட்டி போட்டேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு பெங்களூர்லேருந்து இங்கே வந்து இங்கே தாங்க போனது, சேம் ஹைவே தான், ஒரே ரூட்டு தான் போக போகிறோம். ஸோ அதுவும் நிறைய வாட்டி ஆல்ரெடி விளாக் போட்டிருக்கேன். ஸோ திரும்ப ஒரே பிளேஸ், அதுவும் ஹைவே காமிக்கிறதுல ஒன்றுமே இருக்க போகுது அப்படின்றத வந்துட்டு நான் வந்து மோட்டோ விளாகிங் வீடியோ எதுவும் ஷூட் பண்ணல. பட் ஷூட் பண்ணியிருந்தா ஒரு ஹாட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வீட்டுக்கு கிட்ட வர வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அது ஆக்சிடென்ட்டு அதில் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் வீடியோ என்ட்ரா சொல்கிறேன். ஏன்னா அது வந்து கிளிப்பில் மாட்டிருந்தேன்னா வந்து தமிழ் போடுறது நல்லா இருக்கும்ல, ஃபெல் டவுன் அப்படி இப்படின்னு போட்டு கொஞ்சம் ஹைப் ஏற்றிருக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஸோ நேற்று வந்து நான் என்ஃபீல்டு ஷோரூம், இங்கே நாகர்கோவில் ஷோரூம் போயிருந்தேன். அந்த சின்ன ஆக்சிடென்ட்ஸில் சின்னதாக ஒரு இதாகிடுச்சு. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கும் பைக்கில் வந்து ஒரு சர்வீஸ், மேபி இது 6th சர்வீஸ் நினைக்கிறேன், 40,000 பண்ண வேண்டிய சர்வீஸ். ஸோ அதை வந்து பண்ணுறதுக்காக போயிருந்தேன். இப்போ பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன், மாற்றி சொல்லிட்டேன். அதாவது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 9th சர்வீஸ். இது 40,000 பண்ண வேண்டியது 42,000 வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஊர்லேருந்து இங்கே வந்து அங்கே போகிறது மாற்றி போயிட்டு இருந்தாலும் டைம் கிடைக்கல. இன்னொன்று ஒரு வாரண்டியில் ஒரு பார்ட்ஸ் வந்து அந்த கோன்செட் பியரிங் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து வரலையா, ஸோ வரும்போது சேர்த்தே மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாமல் இருந்தேன். பட் அது கடைசி வரையும் பண்ண முடியாமல் ஊருக்கு வந்து கண்டிப்பாக பண்ணிவிட்டேன் நான். ஏன்னா ஊரில் வந்து வீடியோ ஷூட் பண்ணால் இப்படி தான் கோழி கத்துது, நாய் கத்துது, எல்லாம் கத்திட்டு இருக்குது. சரி, ஓகே. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பைக்கை வந்து சர்வீஸ் விட்டுட்டு லான்ச் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு நோட்டீஸ் பார்த்தேன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு பழக்கம் உண்டு, என்னன்னா வந்துட்டு நம்ம ஒரு மேனுவல் புக்கில் கொடுத்துட்டு படிக்க மாட்டோம், இல்லை வந்து நோட்டீஸில் கொடுக்குறத வந்து ரீட் பண்ணி பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து பொறுமை இருக்காது. யாராச்சும் சொல்கிறத கேட்டாலோ இல்லைனா வந்து ஒரு வீடியோ பார்த்தாலோ தெரிஞ்சுக்கிறது ஆர்வமாக இருக்கும். ஸோ அந்த போர்டு எதை பற்றி இருந்துச்சுன்னா வந்துட்டு வாரண்டியில் எதெல்லாம் கிளைம் ஆகுன்றது போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளே நான் இவ்வளோ நாள் போயிருக்கேன்னா என்ஃபீல்டு ஷோரூமுக்கு நான் பழைய பைக் யூஸ் பண்ணுறது ஒரு 4-5 வருஷமாக போயிட்டுருக்கேன். இது வரைக்குமே நான் அதில் பார்த்துருப்பேன், மேபி நோட்டீஸ் பண்ணியிருப்பேன். பட் வந்து ரீட் பண்ணி பார்த்ததில்லை. மேனுவல் புக்கெல்லாம் வந்து வாங்கினதும் சரி அப்படியே வச்சுருப்பேன், அதுவும் ரீட் பண்ணுறதே இல்லை. ஸோ நேற்று ரீட் பண்ணா, ஸோ அப்புறம் வீடியோ ப்ரொவைட் பண்ணும்போது இதை நீங்கள் பார்க்கும்போது இல்லை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாரண்டியில் இதெல்லாம் கவர் ஆகுன்றது தெரிய வந்துடும். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்ஸ் போகும்போது இது வாரண்டி கவர் ஆகுமா இல்லை கவர் ஆகாது அப்படின்னு கொஸ்டின்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் ஆர் இன்ஸ்டாகிராமில் கேட்குறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் கரெக்டாக வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு 9 பாயிண்ட் வந்துட்டு நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வந்து நான் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆடியோ சொல்ல போகிறேன். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் முகி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து இதுதான். ஸோ வந்து வாரண்டியில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் கவர் பண்ணுவாங்க, ஸோ எதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா வாரண்டியை வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஆர்ஐ ஷோரூம்லேருந்து நான் எடுத்த டேட்டா கலெக்ட் பண்ண டேட்டா. பட் மேக்ஸிமம் 90% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஷோரூம் பைக் சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. வாரண்டியில் இதெல்லாம் கவர் ஆகும், நீங்கள் எப்படி பண்ணி கவர் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் உங்களுக்கு தெரியுதா, ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு வாரண்டி கைட்லைன்ஸ் அப்படின்ட்டு போட்டு ஒரு சார்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் ஜஸ்ட் நான் வந்து ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு மனப்பட மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு ஆர்ஐ வந்து ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதாக டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் இருந்தால் வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க முடிஞ்சா, இல்லைனா வந்து முடியாதா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றாங்க. அதுவும் எப்படின்னா 2 இயர்ஸ் ஆர் பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ் எது வந்து ஃப்ரண்டில் வந்தாலும் சரி அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது வந்து பண்ணி கொடுப்பாங்க வாரண்டியில். ஸோ அதுக்கு என்ன ஒரு செகண்ட் பாயிண்ட் என்ன போட்டுருக்காங்கன்னா வந்துட்டு அது எப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓனரில் இருந்தால் மட்டுமே தான் பண்ணுன்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா வந்துட்டு பைக்கை வந்து வாங்கி சில பேர் 6 மாதத்தில் விற்பாங்க, 1 வருஷத்தில் விற்பாங்க. ஸோ வித்தின் வாரண்டியில் வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு அடுத்தவங்க செகண்ட் ஹேண்டில் வாங்குவாங்க. பட் அவங்க மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓனர் நேமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓனரோட அந்த பைக் அவங்க கூட இருந்தால் மட்டும் தான் வந்து இந்த வாரண்டி அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படின்றது தெரியல, முடிஞ்ச நான் தனியாக வந்துட்டு அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தேர்ட் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன போட்டுருக்காங்கன்னா, அதாவது நம்ம வந்து வாரண்டி வந்து கிளைம் ஆகணும்னா இருக்கிற 4 ஃப்ரீ சர்வீஸ், 4 or 3 இல்லையா 4 ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் 3 பெய்ட் சர்வீஸ் இவ்வளவும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிலோமீட்டர் டைமில் வந்துட்டு நம்ம வந்து ஆதரைஸ்டு சர்வீஸ் சென்டர் ஆரி இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணால் பண்ணிக்கலாம். இந்த வாங்குற ஷோரூமில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணால் பண்ணிக்கலாம். பட் அந்த 4 ஃப்ரீ சர்வீஸும் 3 பெய்ட் சர்வீஸும் நீங்கள் கம்பெனிலே மெயின்டைன் பண்ணி நார்மலாக அவங்க வந்து இப்போ வந்து டேப் சிஸ்டம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு புக்கில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து வாரண்டியை வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்குது, அதை நல்லா மெமரைஸ் பண்ண முடியல, அதனால் வந்து பார்த்தே நான் சொல்லிடுறேன். என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆரி வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் வந்து டிஃபெக்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எடுத்த உடனே சரி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வந்து புது பார்ட்ஸ் போட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த பார்ட்ஸ் வந்து எதனால் போயிருக்கு, ஏன் போயிருக்கு, அது வந்து குவாலிட்டி சரியில்லை, மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு இவங்க வந்து மெயின் பிரான்ச்சுக்கு ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவல் பண்ண அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து மாற்றோம் அப்படின்றத வந்து ஒரு 4th பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்த உடனே மாற்ற மாட்டாங்க, எதனால் போயிருக்கு என்னதுன்னு பார்த்துட்டு தான் அவங்க வந்து மாற்றுவாங்க. ஸோ அதே மாதிரி என்னென்ன வந்துட்டு வாரண்டி கவர் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ஆயில் அப்புறம் ஆயில் ஃபில்டர் அண்ட்
ஃபியூல் இதுக்கு போட்டுறான்னு தெரியல, ஃபியூல் அதில் மேட்டரே இல்லை, தேவைப்படாத விஷயம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கவர் கிடையாது, நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து சர்வீஸில் மாற்றக்கூடியது, அது பெய்டு தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடவே இன்னொன்று என்ன போட்டுருக்காங்கன்னா கிளைம்ஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டி லைக் டயர்ஸ், அதாவது டயர், அப்புறம் டியூபஸ், ஸ்பார்க் பிளக், பேட்டரி எக்ஸட்ரா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களும் வந்து வாரண்டியில் உங்களுக்கு கவர் ஆகாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியாங்க கிளியராகவே. தென் அடுத்த ஒரு பாயிண்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஜென்ரலாக வந்துட்டு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க வாரண்டி கிளைமுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணால் வந்து உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகாது அப்படின்றதான் ஒரு பெரிய ஒரு சார்ட்டாக போட்டிருக்காங்க. வாரண்டி ஷால் நாட் அப்ளை டு அப்படின்னு போட்டு ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஏஜிங் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம வண்டி வந்து ஜென்ரலாக இப்போ ஒரு இயர் போக போக ஃபேட் ஆகுது, ஸோ இந்த மாதிரி ஒரு இத்தனை வருஷம் போயிடுச்சுன்னா இந்த பார்ட்ஸ் எல்லாம் இப்படி ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கவர் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க. ரஸ்டிங் வந்து கவர் ஆகாதுன்னு போட்டாங்க. பட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியாங்க. பட் ரஸ்டிங்கிறது நம்ம வாங்குற புது வண்டியில் இருந்தால் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. அதாவது நார்மல் ஏஜிங் டைமில், அதாவது ரொம்ப வருஷம் போக போக வந்து ரஸ்டிங் ஆகுது, இல்லை பெயிண்ட் வந்து வேறு ஆயிடுச்சுன்னா ஸோ வந்து அதெல்லாம் வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது. அது மாதிரி ரப்பர் பார்ட்ஸ், சாஃப்ட் ஐட்டம்ஸ், கிளாஸ் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வாரண்டி கவர் ஆகாதுன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் முன்னாடியே கொடுத்த பாயிண்ட் திரும்ப ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆயில் ஃபில்டர், ஆயில் எலிமெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி பட்டது வந்துட்டு பிரேக் ஷூஸ், அப்புறம் கிளச் பிளேட்ஸ் ஒர்க்கில் வாரண்டி மென்ஷன் ஆகாதுன்னு போட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பைக் எடுத்து ஒரு 6000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கிளச் பிளேட் வந்து வாரண்டி கவர் ஆகும். ஆஃப்டர் 6000 கிலோமீட்டரில் வந்துச்சு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வந்து கவர் பண்ண மாட்டாங்க. பட் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரலாகவே வந்துட்டு கிளச் பிளேட்ஸ் வந்து வாரண்டி கவர் ஆகாதுன்றது போட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டேமேஜஸ் டியூ டு ஆரிய அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறது, அவங்க ப்ராடக்ட்டை விட்டுட்டு நீங்கள் வந்து ஆயில் வந்து வெளியே வேறு ஆயில், அப்புறம் வந்து க்ரீஸ் எக்ஸட்ரா போட்டோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூஸ் பண்ணணும். ஸோ வேறு ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாரண்டியில் உங்களுக்கு கிளைம் பண்ண மாட்டோம் அப்படின்றது வந்து தெளிவாக போட்டுருங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்துட்டு யூஸ் ஆஃப் நான் ரெகுலர் பார்ட்ஸ், லேக் ஆஃப் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. அதை ஷோரூமில் மெயின்டைன் பண்ணாமல் விட்டால் வந்து கவர் ஆகாது அப்படின்றது. அப்புறமா நம்ம வந்து இன்கரெக்ட் ரைடிங் ஹேபிட்ஸ் போட்டோம், அதாவது நம்ம தாறுமாறாக பைக் ஓட்டுறது, அதெல்லாம் அவங்க எப்படி வந்து பின்னாடி ஆல் அவுட் பார்ப்பாங்கன்னு தெரியல. பட் நம்ம வந்து தாறுமாறாக வண்டி ஓட்டுறது, அப்புறமா வந்து அதர் பார்ட்ஸ், நம்ம ஆரிலேருந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன இதாட்டு இப்போ அவங்க லைட் இருக்குமா, ஸோ அதை மாதிரி வேறு லைட்டு போடுறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம வந்து அவங்க ப்ராடக்ட் விட்டு வேறு உள்ளது போட்டால் வந்து அதை ஒரு ரீசனை காமிச்சு வந்து உங்களுக்கு வாரண்டி கவர் ஆகாது அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதாவது ஆக்சிடென்ட்டான வெஹிக்கிள், அதாவது ஆக்சிடென்ட் இப்போ வந்து ஆக்சிடென்ட் அப்புறம் வந்து கொலிஷன் அபியூஸ்னு போட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இது வந்து அந்த வாரண்டி அண்டர்லேயே வராது. உங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆயிடுச்சா பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தான் கிளைம் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி வாரண்டி இதில் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆன பொருள், இப்போ ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு லிவர் பெண்ட் ஆயிடுச்சு, ஸோ இது பெண்ட் ஆயிடுச்சு மாற்றி கொடுங்க அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. அது எல்லாமே ஆக்சிடென்ட் கேசஸ் தனியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் ஒரு வாட்டி உங்களுக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி ஃபுல்லாக போய்டும் தான் சொல்லலாம் ஃபுல்லாகவே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட், ஏன்னா வந்து இது வந்து ஃப்ரீக்வெண்ட் என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டின் இது வந்து ஆகுமா ஆகாது அப்படின்றது. அது என்ன பாயிண்ட்னா வைப்ரேஷன்ஸ் பைக்கில் வந்து, ஏன்னா ஆரிய பொறுத்தாலும் வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க வந்து கிளியராக இதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வைப்ரேஷன்லாம் வந்து வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்குது, அது மாதிரி ஹீட் இஷ்யூ ஜாஸ்தி இருக்குது அப்படின்ட்டு ஹிமாலயனில் வந்து அதை பற்றி தெரியாமல் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டு ஹீட்டுக்கு, நான் நேற்றே ஷோரூமில் வந்து நான் ஒரு பர்சன் பார்த்துருந்தேன், புதுசாக வாங்கிட்டு போயிருக்காரு. அவர் வந்துட்டு இந்த சைடில் வந்து ஹீட் ஜாஸ்தி வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. பட் அது ஜென்ரலான விஷயம் தான், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பைக்கில் ஹீட் இருக்கும். ஸோ வைப்ரேஷன், ஹீட்டு, அப்புறமா ஆயில் லீக்கேஜ் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து வாரண்டியில் கவர் ஆகாது. அதாவது அது வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக நடக்கிற விஷயம் தான் என்ஃபீல்டில் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆயில் லீக் ஆகும் அப்படின்ட்டு. அது மாதிரி இன்னொரு மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சைலன்சர் பெண்ட் டைப் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கோல்டன் சம்திங் பிராஸில் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்கன்னா அந்த பெண்டில் வந்து கலர் வந்து பிளாக் அடிக்கிறது, ஒரு ப்ளூயிஷ் ஆகிறது, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அது கூட வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அது நார்மலாக ஆகிறது உங்களுக்கு வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்றதையும் போட்டுருக்காங்க. ஸோ அது மாதிரி சாஃப்ட் ஆர் ஹார்ட் ஷாக் அப்சர் எக்ஸட்ரா. ஸோ இது கூட வந்து வாரண்டி கவர் ஆகுதுன்னு போட்டோம், எந்த அளவுக்கு தெரியல. அது ஷாக்கஸ்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வாரண்டியில் கவர் ஆகாதுன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த பேஜை ஃபில் பண்ணணும்னு போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா போட்ட பாயிண்டே திரும்ப நிறைய போட்டுருக்காங்க. என்னென்னா வந்துட்டு அன்ஆதரைஸ்டு வந்து பார்ட்ஸ், அடிஷனல் பார்ட்ஸ் வந்து அது ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, திரும்ப போட்டுருங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது கூட வாரண்டி கவர் ஆகாது அப்படின்ட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ரேஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து இந்த ட்ராக்லாம் ஓட்டுறதுலாம் வந்துட்டு மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இதுக்குள்ளே லிஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டு எப்படி போட்டோன்னா காம்படிஷன்ஸ் ஆர் ரேசிங் இந்த மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் வந்து எடுக்கிற வெஹிக்கிளாக இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பல்பு, ஃபியூஸ் எக்ஸட்ரா, அது மாதிரி இந்த ஒயரிங் நம்ம எல்லாம் பிரித்து மாற்றுறது, சம்திங் எக்ஸ்ட்ரா வெல்டிங் ஏதாச்சும் பைக்கில் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அங்கே இருக்கிற ஸ்டாக்கை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து வாரண்டி கவர் ஆகாதுன்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக நம்ம என்ஃபீல்டு பைக்கில் ட்ரிப்பு போகிறோன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா சீரிஸ் போட்டு தான் நான் பண்ணுவோம். ஒரு ஹசார்ட் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஃபாக் லேம்ப்ஸ், ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பட் அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா வாரண்டி கவர் ஆகுன்றது வந்துட்டு தெளிவாக போட்டிருக்காங்க அதிலே. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் மெயின்டெனன்ஸ், நார்மல் அதாவது பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணுறது,
ஃபியூல் சிஸ்டம் க்ளீன் பண்ணுறது, இன்ஜின் டியூன் பண்ணுறது, இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வாரண்டியில் இல்லை, அதாவது சார்ஜபிள். நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது. இப்போ வந்து வீலில் வந்து ஸ்போக்ஸ் அலைமெண்ட் கேட்பாங்க, அது கூட வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ வீலில் வந்து நம்ம ஸ்போக்ஸ் அலைன்மெண்ட் பண்ணுறதுல வந்து வாரண்டியில் வரும். நம்ம வந்து ஓட்டுறதை பொறுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வியர் அண்ட் டியர் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சார்ஜபிள் தான். ஸோ வாரண்டி வராது. அந்த லிஸ்ட்டில் தான் பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆயில் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஃபியூல் இது, அப்புறம் இன்ஜின் டியூன் அப்பு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வாரண்டி வராது, பேயபிள் தான். இவ்வளோ பாயிண்ட் போட்டவங்க ஃபைனலாக வந்துட்டு ஒரு பெரிய இவ்வளோ பாயிண்ட்டே வந்து மொத்தமாக உடச்சி போட்ட மாதிரி ஒரு லாஸ்ட்டாக ஒரு எண்டில் ஒரு பாயிண்ட் போட்டுருக்காங்க. என்ன பாயிண்ட்னா, ஆர்ஐ ஹேஸ் லையபிள். அதாவது அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது, இதை வந்து நாங்கள் எப்படி வேணால் பிரேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிப்பட்ட ரூல்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குது அப்படின்ற பாயிண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது இவ்வளோ தான் நீ கொடுத்தாலுமே வந்துட்டு எங்கள் இஷ்டத்தை நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சப்ளை பண்ண வெஹிக்கிள்ஸ், இப்போ வந்து ஓல்டு வெர்ஷன் இப்போ ஒரு பைக் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அடுத்த BS6 இல்லைன்னா வந்து 2021 அடுத்த வேரியேஷன் வரும். ஸோ அந்த பழைய ஒரு டிசைன்லேருந்து புது டிசைன் மாற்றுறாங்கல்ல. ஸோ அது கண்டிப்பாக வந்து அந்த பார்ட்ஸும் இந்த பார்ட்ஸும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதுவும் வந்து எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த டிசைன் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போன்றது வந்து கிடையாது அப்படின்றத வந்துட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 90% வந்து எல்லா பைக் ஷோரூம்ஸ்லேயும் வந்து இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கவர் ஆகாது, இப்படி பண்ணால் அவங்களுக்கு அப்படி ஆகும் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஆரியிலேருந்து அந்த நோட்டீஸ் போர்டு எடுத்து ரீட் பண்ண அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது இப்போ என்னென்ன பார்ட்ஸ்லாம் வாரண்டி கவர் ஆகும், என்ன மாதிரி பண்ணால் வந்து கவர் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ கிலோமீட்டர் வந்து அங்கே மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை விட்டு இனிமேல் உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கவர் ஆகாதான் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் லீவ் பண்ணலாம். ஏன்னா நான் 1-2 பார்த்துருப்பேன். ஸோ அந்த விஷயங்கள் டேரெக்டாக, அதாவது இது வந்து பேப்பரில் இந்த விஷயம் நம்ம வந்து டேரெக்டாக ஃபீல் பண்ணுற விஷயம் வந்துட்டு, இல்லை ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு இது பண்ணாங்களா பண்ணலன்ற விஷயம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட் இருந்தால் வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக நான் அதுக்கான ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சொல்கிற அடுத்த விஷயம் என்னென்னா வந்துட்டு ஃபைனல் டச் வந்து பைக்கில் வந்து நேற்று வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுனால ஸோ டேரெக்டாக போய்ட்டு பைக்கில் வந்து காமிச்சு கொடுக்குறேன். ஸோ என்னென்ன ஆச்சு அப்படின்ட்டு பெருசாக எல்லாம் சின்ன ஒரு விஷயம் தான் நடந்துச்சு பார்க்கலாம். ஸோ பைக் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்கா வந்து க்ளீனாக இருக்கும். ஏன்னா வந்து நேற்று தான் வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ விழுந்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில், அதாவது ஸ்ட்ரைட் எப்படி நடந்துச்சுன்னு ஒரு ஆக்சிடென்ட்டு. இங்கே வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண தான் முடியும். அந்த டைமில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணல. நார்மலாக வந்து ஹைவேலேருந்து போய்ட்டு சர்வீஸ் ரோட்டில் வந்து டேரக்ட் டிரெக்ஷனில் போயிட்டு இருக்கும்போது ஸ்லோ ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு இங்கே 40 போயிட்டு இருக்கும்போது இப்படி இந்த டைமில் இந்த டேரக்ஷனில் போயிட்டு இருந்தவர் 2 ஏஜ்டு பர்சன் தான். என்ன ஆச்சு தெரியல, டக்குன்னு பார்த்தா வந்து ரைட் இப்படி ஒரே கட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து பைக் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் இந்த இடத்துல வந்து இடிச்சுது. ஸோ இந்த இடம் வந்து இடிபட்டு இடிச்சு ரைட்டில் விழுந்து கொஞ்சம் தூரம் இழுத்துட்டே போயிடுச்சு பைக்கில். ஸோ அதுதான் நடந்த சம்பவம். ஸோ இங்கே இடிச்ச இம்பேக்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஆறில் 2 வாட்டி ஃபேஸ் பண்ணிட்டேன். எந்த இடத்துல ஃப்ரெண்டில் இடிக்குதோ இந்த சேசிஸ், அதாவது சேசிஸ் லெவலில் இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கிறது ஒன்று எங்கே இடிக்குதோ ஒன்று ரைட் ஆர் லெஃப்ட்டில் வந்து பெண்ட் ஆகிடுது. ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் போர்டு அண்ட் இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பாக பெண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கொஞ்சம் அதாவது மேனுவலாக அடிச்சு எடுத்து ஃபுல்லாக கிளியர் ஆகலை, ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நடந்த விஷயம் என்னென்னா, ரைட்டில் விழுந்ததில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்க்ராச்சஸ் தான். உங்களுக்கு சைலன்சர் எக்ஸாஸ்ட்டில் வந்துட்டு இந்த கார்டு, அப்புறம் இந்த கார்டில் ரொம்ப இருக்கும் பார்த்தா தெரியும். ஸோ இங்கே தென் இதில் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்ஸு. அப்புறமா வந்து நம்ம கிராஷ் கார்டோட யூஸ் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு பாதி லெவலுக்கு காணாமல் போயிருக்கும் ஃபுல்லாக. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் பேப்பர் போட்டு கொஞ்சம் ரப் பண்ணிட்டேன். இந்த பீஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ மொத்தமாக இழுத்துருந்துச்சு. நான் கொஞ்சம் வந்து எல்லாமே வந்துட்டு பேப்பர் போட்டு கொஞ்சம் இது பண்ணதான் கிளியராக இருக்குது. ஸோ அப்புறமா இந்த ஹேண்ட் கார்டில் ஸ்க்ராட்சு. ஸோ நான் ரைடிங் கேஸ் போட்டதால வந்து ரொம்ப வந்து எனக்கு எதுவுமே அடி இல்லை. ஸோ ஃபுல்லாகவே நான் பைக்குமே பார்த்தா ஃபுல்லாக கார்டு அப்புறம் இதெல்லாம் போட்டதுனால பெருசாக இல்லாமல் ஸ்க்ராச்சஸோட வந்து போயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து இன்றைக்கான வீடியோ வந்து எண்ட் பண்ணிடலாம், முடிஞ்சுது. ஸோ முடிஞ்சால் நான் வந்து வீட்டில் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், வந்துட்டு ஒர்க் இல்லை. ஸோ 14 நாள் இருப்பேன். பட் வந்து ஏதாச்சும் கண்டென்ட் வந்து எனக்கு மைண்டில் தோணுச்சுன்னா வந்து வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் வந்து மோட்டோ விலாக் தான் பண்ணணும், பைக் எடுத்துகிட்டு வெளியே தான் போகணும், அப்படி தான் வீடியோ போடணும்னு வச்சிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா லாக்டவுன் டைமில் வெளியே போயிட்டு தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு தப்பான விஷயம். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு பெட் விலாக் போட்டப்போ பார்த்தீங்கன்னா அதை வச்சு வந்துட்டு மோட்டோ விலாகர் தான் நீ ஏன் பெட் விலாக் போடுற அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சில பல இதெல்லாம் வரும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, மோட்டோ விலாகிங் பண்ணுறவங்க நான் வந்து இன்ஸ்டா ஸ்டோரி போட்டேன். ஆக்சுவலாக மோட்டோ விலாகிங் பண்ணுறவங்க அதுக்கான சிச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக பண்ண தான் போகிறாங்க. ஸோ இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏதோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் விலாக் இல்லை வந்து முடிஞ்ச விலாக் வந்து போடுறாங்க, முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மெயினாக வந்து அந்த ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த கண்டென்ட் என்ன போடலாம் அப்படின்றதே வந்து நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு டவுட்ஸை வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அப்படி வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து போய் ஃபாலோ பண்ணிடுங்க. கண்டென்ட் ஐடியாக்கள் வந்து அங்கே வந்து கொடுங்க. ஸோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.